guys, welcome back. இன்னைக்கு நம்ம டுடே ட்ரெண்டிங் சேனல்ல இருந்து பியூட்டிஃபுல் வைஃப், லவ்விங் வைஃப் டைட்டிலை பார்த்து ஏமாந்துடாதீங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அட்ராசிட்டிஸ் ட்ராலாம். ஸோ டைட்டில் வந்து பியூட்டிஃபுல் வைஃப் லவ்விங் வைஃப் அப்படின்னு வச்சிருக்காரு. உள்ள என்ன இருக்க போதுன்னு நமக்கு தெரியும். அடிதான் வாங்க போறாங்க. உள்ள போய் யார் யார் எங்கெங்க அடி வாங்குறா, எப்படி எப்படி அடி வாங்குறா அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒரு 10 minutes வீடியோ இருந்தால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி ரெடி. பறவைகள் பலவிதம். அடுப்புல இருக்குன்னு தெரியுமில்ல, டேஸ்ட் பார்க்கறான். டேஸ்ட் இறங்கு, ஒரு நிமிஷம் இறங்குவேன். என்னாச்சு என்னாச்சுப்பா? எனக்கு பிரேக் இங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். நீ ஏன் புடிச்சுக்கிட்டு இருக்க? இங்க போட்டு அமைக்க இருக்கு. இங்க இருக்குடி பிரேக், எனக்கு தெரியும். நான் புடிச்சுக்கிற வண்டி ஸ்பீடு பிரேக் இருக்க வண்டி அவங்க உங்களுக்கு சொல்றாங்க. இதை பொறுத்து அமுக்கிற இடத்துலயே அமைக்க கைய கலட்டிடுவான் போல் இருக்கு. ரவி பால் இல்ல ரவி. ஏன் பாலோ? தோடக்க பால். ஏய் நிறுத்தியா? என்ன சொன்னே? புரியல. தோடக்க பால். நோபட் பால். தொடக்கி பால். அப்பா வீடு வேடாது. மரியாதையே இல்லையா? எந்த பெண்ணிடம் இல்லாத ஒன்று ஏதோ உன்னிடம் இருக்கிறதே. மீசடா. மீசக்கார நண்பா, உனக்கு ரோசா அதிகடா. கையை அழிச்சு வச்சிருக்கீங்களா? ஏமா நீங்க கேமராவை பார்க்கலையா? யாரது? சந்திரமுகி. நம்பிட்டா. ஏன்டா என்ன குடும்பப்படுத்துறீங்க? என்ன வேணா கொன்றுங்க. வாழ்க்கை எப்படி போகிறது? நாசமா போகுது. செத்த போல இப்படி அனுப்பி அனுப்பி வாழ்க்கை வேற மாதிரி போகல. என்ன கிளிப்பு? மிஸ்டியும் வந்த காலத்துல நினைச்சிருக்கும் போல சமைக்கும் போது பாட்டுங்க. ஏன்னா பின்னாடி நான் வந்துகிட்டு இருக்கேன். மிஸ்டி யோசிக்கிறேன், அப்படியே வந்து பின்னாடி இருந்து உமா கொடுக்க போறாரு. நான் அப்படியே கிட்ட போய் இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும், பசிக்கு சீக்கிரம் கொடு அப்படின்னு கேட்டு வாடிட்டேன். நமக்கு பசிக்கும் இல்லை, நீ பாட்டு பாடுறதுக்குள்ள நான் ஒன்றும் பண்ண முடியாது, சீக்கிரம் சமைச்சு முடிக்க அப்படின்னு சொல்லிட்டு வாடிட்டேன். அவங்களுக்கு சந்தோஷமா இருக்க. மகாராணி இங்க ரோல் கேக்கா? இல்ல இல்ல, அட பாவி. ரொமான்டிக்கா திம்பாங்கன்னு பார்த்தா கையோட சேர்த்து தின்னுக்கிட்டு இருக்காங்க. அது சரிங்க, ரொமான்ஸ் முக்கியமா பசி. ரொம்ப நேரமா அந்த பொண்ணு மட்டும் தின்னுக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் யாருக்கும் கொடுக்கல. மிஸ்டி நான்லாம் அதுல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க. ஏய் இந்த பாதி எல்லாம் சரி வராது. முக்கியமா மிஸ்டி அதுக்கு ஒத்தே வராது. மிஸ்டி ஒரு கேக் வாங்கிட்டு வாங்க அப்படின்னா 2 வாங்கிட்டு வந்துடும். இது ஓம் பங்கு, இது ஏன் பங்கு. எதுக்கு அனாவசியமா சண்டை? ஓம் பங்கு நீ சாப்பிடு, என் பங்கு நான் சாப்பிடுறேன். ஏன்னா பங்கு பிரிக்கும் போது கூட என்ன ஒரு பங்கு பெருசா இருக்கு, ஒரு பங்கு அந்த சந்தை கூட வந்துடக்கூடாது.
தனித்தனியாக வாங்கிடுவோம். இல்லை 2 பேரும் ஃபுல்லாக சாப்பிட்டோமா சந்தோஷமா இருக்கலாம். இல்லை இந்த நாசமா போறவன கூட்டிட்டு போயிருப்பா. இப்படி திருடி பாக்குறதுக்குள்ள திருடி தின்னுட்டு போயிடுறான். நீங்க தானே கொடுத்தீங்க, அதை எப்படி திருட்டாங்க? கவலையே இல்லை பாருங்க. என்ன சூப்பரா இருக்கு. அவன் இன்னும் திருந்தல மாமா. டெய்லி ஒரு முகூர்த்தம் அலையறான். நீ என்னத்துக்கு பிரியாணி வாங்கின? எனக்கு என்ன, நான் பார்த்த உடனே ஆசை ஆயிடுச்சு, அதனால தான் வாங்கினேன். பார்த்தோன்னா அப்ப எங்க வீட்ல சமைச்சு வச்சிருக்கு, நான் யாருக்கு போடுறது? அது யாருக்கோ போட்டுக்கோ, ஆனா நான் சொல்ற மாதிரி தான் நீ வீட்டுல சொல்லணும். சொல்லணும். நானா வாங்கின மாதிரி பிரியாணி வந்து தெரியக்கூடாது. நான் வந்து உன்கிட்ட சொன்னேன்ற மாதிரி, இந்த மாதிரி வந்து அம்மா சமைச்சு வச்சிருப்பாங்க, பிரியாணிலாம் வேணாம் அப்படின்னு அம்மா கிட்ட சொல்லணும். எப்படி? நீ கெட்டவனாவும் நான் நல்லவனாவும் தெரியும். எப்படி உனக்கு ஆசையா நான் ஃபோர்ஸ் பண்ணி வாங்குறேன். நீ ஃபோர்ஸ் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். நான் வந்து அக்யூஸ்டா மாறணும், நீ வந்து நல்லவா மாதிரி தெரியுதான். பிரியாணியும் எனக்கு தான், நல்ல பேரும் எனக்கு தான். யாருங்க உங்களுக்கு தெரிஞ்சவரா? சாரி சார். சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. இந்த மேட்டரை வெளியே சொல்லிடாதீங்களா? புடி உன் பேர் இதுல எங்க இருக்குன்னு கண்டுபிடி. அடுத்த வேலை சோத்துக்கான முதல் கேள்வி. தெரியாத கேள்வி எங்க என்னங்க ஏதோ கண்டன்னு எழுதி வச்சிருக்கீங்க. சொல்றா எங்கன்னு சொல்லு. எழுதந்த நான் தான்டா. சொல்லு எங்கன்னு சொல்லு. 100 ரூபா கொடு. அப்ப 20 ரூபா கொடு. இது நல்ல ஐடியாவா இருக்கு. எங்கன்னு சொல்லு. ஏங்க ஏன் கண்ணுக்கே தெரியுது? தெரியலையா? 100 ரூபா கொடு சொல்றேன். அப்ப எனக்கு ஐஸ் வாங்கி கொடு. அப்ப 100 ரூபா கொடு. என்ன சின்ன பிரதமா இருக்கு? ஐஸ் வாங்கி கொடு, 100 ரூபா கூட. 10 பைசா போடு. பையன் பண்ற வேலையை சொல்லு. என்னடா என் மேல அவ்வளவு பாசமா? பாசம்னா ஒண்ணும் கிடையாது, என்னால திங்க முடியல. இருக்க மரியாதை கூட எனக்கு இல்ல. இந்த வீட்டுல நான் யார்? முத்தே என்ன முத்தே, இதோ வந்துட்டேன். அவன் யாரா உள்ள கை தட்டினவன்? சர்க்கஸா கண்ணு. இன்னைக்கு அவர் வெளியே போயிட்டு வரும்போது நாய்க்கு எக்ஸ்ட்ரா பிஸ்கட் வாங்கி கொண்டு போடுவீங்கல்ல, என்னால பண்ண முடியல, நீ பண்ணிட்டு இல்ல, அப்பப்போ தள்ளி விடு. ஓவர் இருட்டா இருக்க. ஏய் ஒரு கல்ப் அடிக்கிறியா? எனக்கு இது பழக்கலாம் இல்லைங்க. அடி குடி, சும்மா அடி. நான் தானே அடி. அங்கே யாருக்கு போடுறீங்க? ஏய் நான் யாரு? மகாராணி. 100 தோப்புக்காரனை போடு. நாக்கு செல்ற வரைக்கும் விட மாட்டான் போல் இருக்கே சாமி. பறவைகள் பலவிதம். அடுப்பு மாதிரி ஆக்கிட்டானே பயம். துப்புற மாதிரி இல்ல, வேஸ்ட் ஆயிரும். என்னங்க நீங்க ஒரு வைப்பு தானே இல்லையா? யோ யாருக்கு ஏமாத்த கொடுத்துடாச்ச இந்த மாதிரி முறைக்கிறாங்க. இவங்களே கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க, திட்டவும் செய்யறாங்க. चलो चलो
அப்படியே இருக்கு. அவங்க தானே அது ஜோடி தானே. மார்க்கெட்ல எதுவும் போகல, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரா. போகும்போது ஏதோ வெறும் கையோட தான் போனாங்க, வரும்போது இருக்கிற எல்லாத்தையும் தொடச்சு எடுத்துட்டு இருக்கிறத ஃபுல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கு. அவங்களுக்கு சாப்பிடும்போது ஏதாவது வச்சுட்டு வந்தியா என்ன? ஒவ்வொரு தடவை போகும்போது ஒவ்வொன்னா எடுத்துட்டு வந்துடுற. கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கு அவனுக்கு, மனசாட்சியோட நடந்துக்கிடி. அண்ணனுக்கு ஒரு சேஃப்டி லாரி பின்னாடி நிக்குது. லாரியா? ஆமா. கப்பல்ஸ். கப்பலா? சிங்கல்ஸ். சுருக்கமா சொல்லும்போது வயிற்றுச்சல் அப்படின்னு சொல்லலாம். பட் சாப விடுவேன் இப்ப கொஞ்ச நேரத்துல இப்படியே போச்சுன்னா. இப்ப எதுக்கு நான் ஏமாய கடிச்ச? நான் எதுக்குமா ஓவால கடிக்கிறேன்? அவங்க யாரு இவங்க யாரு? ஓ வாய் தான் குறுக்க வந்துருச்சு. சரி, நான் வராம போயிட்டா நீ என்ன பண்ணுவ? இன்னொருத்தனை பாத்துட்டு போயிடுவேன். வேற ஏதாவது எதிர்பார்த்தேன். போயிருந்தேன். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. அது யாரு? எங்க நான் அப்பா பொண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்கேங்க. யாருங்க நீங்க? ஐயோ எவனுக்கு முத்தம் கொடுக்குறாரு? இல்லை முத்தம் கொடுத்தா படிக்கட்டு வச்சு முறைக்கிறாங்க. என்னடா நடக்குது? கேட்டா எனக்கு 35 வயசுன்றேன். அதான் என்னடா இது? மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது. முதல்ல யாருன்னு சொல்லுங்க. சும்மா இதெல்லாம் பார்க்க முன்ன ஏன் அடிச்சு அசிங்க என் வீட்டு யாத்திரத்துக்குள்ளே வரானுங்க. வா நீ கையை வைக்கிற அப்புறமா புரியா? இப்படி இப்ப புடி, இங்க பார்த்தே புடி. நீ தானே பார்க்க முன்ன நடக்கும்போது பார்க்காத. புடி சுட்டிங்க. கூட்டணுமா அவரு? நல்ல வேளை நீ எதுவும் செய்யல. இந்த ரெண்டு பேரும் கை கோர்த்துக்கிட்டு கடற்கரையில லாங் ஷாட்ல அப்படியே நடந்து போயிட்டு இருப்பாங்க அப்படின்னு டைட்டில். அதேதான் மாஸ்டர், அதேதான். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பட்ட கஷ்டத்தை எல்லாம் பாரதி ராஜா காட்டாம விட்டுட்டாங்க. ஆமா, எதை காட்டினாலும் முழுசா காட்டுங்க, அப்பதான் ஒரு விழிப்புணர்வு வரும். எனக்கு ஸ்டார்டிங்ல 2 பேரு பிரியாணியை மாறி மாறி ஊட்டி விட்டாங்கல்ல, அவங்களோட இப்பத்திய ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. ஓம் பிரியாணி ஓம் பிரியாணி உனக்கு, ஏன் பிரியாணி எனக்கு ஊட்டி விடுறீங்களா? ஊட்டி. எனிவே சந்தோஷமா இருங்க, கொஞ்ச காலமாவது. உங்களை அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.